ஒரு இந்தியன் டீம் கிரிக்கெட் கேப்டனை எந்த அளவுக்கு ப்ரெஷர் போட்டிருந்தா, அவர் எந்த அளவுக்கு டிப்ரெஷனுக்கு போயிருந்தா அவராகவே நம்மளால தான் வந்து இந்தியன் டீம் வந்து தோக்குதோ, ஒருவேளை நம்ம இல்லை அப்படின்னா இந்தியன் டீம் ஜெயிச்சிருமோ அப்படின்னு யோசிக்க வச்சு வாண்டடாகவே 5ஆவது டெஸ்ட்டில் நான் விளையாடல, நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ரோஹித் சர்மா வாயாலேயே சொல்ல வச்சிருப்பாங்க. பார்டர் கவாஸ்கர் டிராஃபி 2024-2025 ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் சர்மா விளையாடலை. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இந்தியா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி 295 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிடுச்சு. ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் சர்மா விளையாட ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அந்த டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்துல தோக்குறாங்க. ரோஹித் சர்மா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்லயும் பெருசா இல்ல. அங்க இருந்துதான் ரோஹித் சர்மா பத்தி பேசவும் ஸ்டார்ட் பண்றாங்க. அவர் மேலேயும் பிரஷர் பில்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 3வது மற்றும் 4வது டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு மேட்ச்ல ஆஸ்திரேலியா வின் பண்றாங்க, இன்னொரு மேட்ச்ல வந்து டிரா ஆகுது. ஆனா ரெண்டு மேட்ச்லயுமே ரோஹித் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் பெருசா பேசுறது மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் 5வது டெஸ்ட்ல நம்ம விளையாட வேணாம், நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நமக்கு பதிலாக வந்து சுப்மன் கில் ஆட வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. அதே மாதிரி 5வது டெஸ்ட்ல ரோஹித் சர்மா ஆடல. அந்த 5வது டெஸ்ட் மேட்ச்ல பும்ரா வந்து கேப்டன்ஷிப்பும் பண்றாரு. 5வது டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இந்தியன் டீம் பெருசா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாம 185 ரன்னுக்குலாம் ஆல் அவுட் ஆகுறாங்க. ஆனா அந்த ரன்னுக்குள்ளேயே ஆஸ்திரேலியாவை 181க்குலாம் இந்தியா சுருட்டிடுறாங்க. மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா பேட் பண்றாங்க. அப்ப 157 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிடுறாங்க. ஆஸ்திரேலியா டார்கெட்டை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணி வேர்ல்டு கப் ஃபைனலுக்கும் அவங்க செலக்ட் ஆயிடுறாங்க. 5வது டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு விஷயத்தை கரெக்டா நோட் பண்ணோம். எல்லாருமே சொல்ற மாதிரி ரோஹித் சர்மா மட்டும்தான் பிரச்சனையா டீம்லன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஒட்டுமொத்த டீமுக்குள்ளேயுமே நிறைய பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மனா ஜெய்ஸ்வால் கூட யாரு ஆட போறா அப்படிங்கறத கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இன்கேஸ் ரோஹித் சர்மா இல்ல அப்படின்னா அவருக்கு பதிலாக அந்த இடத்துல யாரை ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் டீம் வந்து ஒரு ப்ராப்பரான ஓப்பனரை செலக்ட் பண்ணணும். இல்ல இன்கேஸ் கேஎல் ராகுல் தான் ஆட போறாரு அப்படின்னா அவருக்கு தொடர்ந்து வந்து வாய்ப்பு கொடுத்து அவரை கன்சிஸ்டன்சியா பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து அவரை ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணணும். அதே மாதிரி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் ஆடும்போது அவர் வந்து கன்சிஸ்டன்சியா ஹிட்டிங் தான் ஆட போறாரு அப்படின்னா அவர்கிட்ட கன்சிஸ்டன்சியா ஒரு பார்ட்னர்ஷிப் ரன் வர்றதுக்கான வேலையை இந்தியன் டீம் வந்து ப்ராப்பரா பண்ணியே ஆகும். அதுக்கப்புறம் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல நம்பர் 3ல ஆடுறதுக்கு ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயரை கொண்டு வந்தே ஆகணும். அதாவது யார் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிராவிட் புஜாரா மாதிரி கன்சிஸ்டன்சியா வந்து ஷாட்ஸும் ஆடணும், ரொட்டேட்டும் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா ஸ்டாண்ட் பண்ணி அவங்ககிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா ஒரு ரன்னா இருக்கட்டும், கன்சிஸ்டன்சியா நிறைய பால்ஸ் ஆடக்கூடிய மாதிரியான ஒரு திறமையான ஒரு பேட்ஸ்மேனா கண்டிப்பா இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து கொண்டு வந்தே ஆகணும். இல்லை அப்படின்னா நம்பர் 3ல மிகப்பெரிய சர்க்கிள்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதையும் மறுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நம்பர் 4ல விராட் கோலி போனதுக்கு அப்புறம் விராட் கோலி மாதிரி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றதா இருக்கட்டும், அவரை மாதிரியே ஸ்டாண்ட் பண்றதா இருக்கட்டும், அவரை மாதிரியே சேஸ் பண்ணி இந்தியன் டீமே வின் பண்ணி வைக்கக்கூடிய மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரை நம்பர் 4ல இந்தியன் டீம் கண்டிப்பா உருவாக்கி ஆகணும். இல்லை அப்படின்னா விராட் கோலி போனதுக்கு அப்புறம் நம்பர் 4 ஸ்லாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்பர் 4ல விராட் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீம்ல நிறைய பிரச்சனை ஆகுது. இன்கேஸ் விராட் கோலி இல்லை அப்படின்னா இன்னும் பெரிய பிரச்சனை நம்ம பேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 4வதுல ஆடக்கூடிய ஒரு நல்ல பிளேயரை இந்தியன் டீம் கண்டிப்பா தேடி வந்து கொண்டு வந்தே ஆகணும். அதுக்கப்புறம் பாஸ் பவுலிங் ஆல்ரவுண்டரா நீங்க நிதிஷ்குமார் ரெட்டியை தான் ஆட வைக்க போறீங்க அப்படின்னா அவரை வந்து பவுலிங்ல ஜஸ்ட் 4-5 ஓவர் போடுற மாதிரியான ஒரு நேம் ஷேக்கு இருக்கக்கூடிய ஒரு பவுலர் மாதிரி இல்லாம அவரையுமே ஒரு ப்ராப்பரான பவுலரா அவர் ஒரு பார்ட் டைமா பவுலிங் வந்து அவர் பெரிய விக்கெட்டை எடுத்து கொடுக்க முடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற ஸ்கில்லை இன்னும் டெவலப் பண்ணணும். அதே மாதிரி அவருடைய பேட்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் வர்றதுக்கு இன்னும் அவரை ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் பவுலிங் யூனிட்ல பும்ரா கூட பவுலிங் போட போற அந்த ஸ்பெல்லில் வந்து பும்ரா மாதிரியே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பவுலரை இந்தியன் டீம் வந்து கண்டிப்பா தேடி பிடிச்சி கொண்டு வந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம தேர்ட் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பும்ரா மாதிரி பவுலிங் போட்டு ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் பும்ரா ட்ரை பண்ணும்போது இன்னொரு பக்கம் ரன் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆளா பும்ரா ட்ரை பண்றது எல்லாமே வேஸ்டா போயிட்டே தான் இருக்கு. ஸோ பும்ரா மாதிரியான நல்லா பவுலிங் போடக்கூடிய ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரை கண்டிப்பா இன்னும் 2 பேரை வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் எப்படி இருந்தாலும் செலக்ட் பண்ணி கொண்டு வந்தே ஆகணும். இல்லை அப்படின்னா பவுலிங் யூனிட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து பார்த்தீங்கன்னா லோ ஆகிட்டே போயிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா ரீசெண்டாக அஸ்வின் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. ஓவர்சீஸில் ஸ்பின் வந்து நிறைய தேவைப்படாது. ஆனால் இந்தியன் பீச்சுன்னு வரப்போது ஸ்பின் பவுலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பக்கம் ஜடேஜா இருக்காரு, ஆனால் அவர் கூட பர்ஃபார்ம் பண்ண ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து இப்போ ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரியே பவுலிங் அண்ட் பேட்டிங்கில் பர்ஃபெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரை வந்து கண்டிப்பாக இந்தியன் டீம் வந்து அட்ரஸ் பண்ணி கொண்டு வந்து ஆகணும். இல்லை அப்படின்னா ஸ்பின் யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா வர இதுக்கப்புறம் நம்ம ஆட போகிற டெஸ்ட் மேட்ச்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றதையும் மறுக்கவே முடியாது. என்னை பொறுத்தவரை ஒரு அணி தூக்குது அப்படின்னா தனி ஒரு ஆள் மேலே மொத்த பலியும் தூக்கி போகிறத விட்டுட்டு அந்த அணிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையாக சரி செஞ்சு ஆகணும். அப்போ தான் இந்தியன் டீம் மறுபடியும் பழைய மாதிரி கன்சிஸ்டன்ஸியாக வின் பண்ணி பழைய மாதிரி நிறைய டிராஃபிக்கில் வின் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இதை விட மோசமான நிலைமைக்கு இந்தியன் டீம் போகும் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. இந்தியன் கிரிக்கெட் டீம் தோல்வியை வச்சு நான் சொன்ன பிரச்சனைகளை விட உங்களுக்கு என்ன தோணுது?
இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை இந்தியன் டீமில் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீமில் இருக்கிற பிரச்சனையை மட்டும் சொல்லாமல் அது உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளஸையுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.